என்ன பண்ண? தொடர்ந்து ஓட்டு போட்ட உதயசூரியன், ரெட்டலை, கையி, தாமரை, அது இதுன்னு அவர்கள் வென்றார்கள். நீங்கள் தோற்று போனீர்கள். தோற்று போனீர்கள். என்ன சாதித்தீர்கள்? என்ன சாதித்தீர்கள்? மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டில், ஜனநாயக நாட்டில் மக்களுக்கு இருக்கிற கடைசி வலிமை மிக்க கருவி ஆயுதம் வாக்கு. வாக்கு. அதை அநீதி, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பசி பஞ்சம், ஊழல் லஞ்சம், இந்த அநீதிக்கு எதிராக இந்த வாக்கை தூக்குவதற்கு பதிலாக விற்கிறீர்கள். விற்கிறீர்கள் 1500 ஜனநாயக படுகொலை செய்கிற துரோகிகளாக தேச துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்றால் அங்கே மக்களுக்கான சேவை என்பது செத்து போகும். பணத்தை முதலீடு செய்து வெல்லுகிறவனின் லாப தேவைதான் இருக்கும். அப்போ எங்கே இருக்கும் ஜனநாயகம்? எங்கே இருக்கும் மக்களாட்சி? எங்கே இருக்கும் மக்களுக்கான அதிகாரம்? ஏன் இந்த கேள்வி யாருக்குள்ளும் எழ மாட்டேங்குது? அப்ப பணம் இருக்கிறவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்றால் நானும் என் தம்பியும் எப்படி பணம் இருக்கிறவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்ற நிலை இருந்திருக்குமானால் எப்படி காமராஜர் வந்திருக்க முடியும்? எப்படி கக்கன்? எப்படி ஜீவானந்தம்? எப்படி பேரங்க அண்ணா? அவரே பேசுகிறார். பேரங்க அண்ணா பேசுறதற்கு தட்டிப்பார் வலையொலியில. எதற்காக இந்த காங்கிரசார் ஓட்டு இந்த அண்ணா துறையை தோற்கடிக்க, என்னை ஜெயிக்க முடியாது என்ற பயத்திலே ஓட்டுக்கு காசு கொடுப்பானே, அதுவும் 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி வெங்கடாசலபதியை 7 மலையானை துணைக்கதற்கு அழைத்து வருவானேன். அந்த படத்தை மக்களிடத்திலே காட்டி அதன் மேலே காசை வைத்து அதிலே சத்தியம் செய்து அந்த காசை கொடுத்து எனக்கு வாக்கு போடக்கூடாது, காங்கிரசுக்குத்தான் போட வேண்டும் என்று இந்த காங்கிரசார் ஏன் இப்படி செய்கிறார்கள் அப்படின்னு பேசுறது. அன்னைக்கு 2 ரூபா கொடுத்துருக்கான் ஐயா அண்ணாதுரை தோக்கடிக்க. இன்னைக்கு 2000 கொடுக்குறான். யாரு? எந்த அண்ணாதுரை அவர்கள் எதிர்த்து பேசின காங்கிரஸை கூட கூட்டிக்கிட்டு 2 கூட்டுக்கள் அவனையும் சேர்ந்து கொடுக்குறான். என்னடா ஆட்சி! மானத்துக்கு உயிரை விட்ட கூட்டம் கொஞ்சம் கூட கோவப்பட மாட்டேங்கிற உறுப்பு எதுக்கு? இவர் வந்தா மகளிர் உரிமை தொகை, அது யாரு? கலைஞர் உரிமை தொகை. அவருக்கு என்ன உரிமை? என்ன உரிமை? அவர் தொகையாது. அதுல 1000 5 ஆண்டு முடியும் போது நாடு மக்களும் வளர்ந்துட்டாங்க. அதனால என்ன 2000. ஐயா எடப்பாடி 2000. புதுசா வந்திருக்க தம்பி 2500. உன் மானத்தை ஒரு நாள் ஏழை விடுறத பார்த்து ரசிச்சு கேவலம் கேவலம். நாங்க வந்தா ஃப்ரிட்ஜுக்குள்ள எதோ வைப்பேன், எதை வைப்பேன்? கீரை, வெண்டைக்காய், காய்கறி, பழம், இதை அதையும் கொடுப்பேன். எங்க அப்பா விவசாயி தான் கொடுப்பேன், வேற எதுவும் கொடுக்க முடியாது. மிக்சி கொடுத்தாங்க, எதை போட்டு அரைப்பேன்? மல்லி, மிளகாய், மஞ்சளை தானே. அதை யார் தருவா? அதை யார் தருவா? அது விவசாயி தான். சரி, மிக்சி கொடுத்தாங்க, எத்தனை நாள் ஓடும்? நீயே போய் கடையில் இந்த மிக்சி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜெல்லாம் நீயே போய் பார்த்து வாங்கிட்டு வந்தாலும் அது ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ள பழுதாயிரும். இவங்க மொத்தமாக அடிமாட்டு விலைக்கு வாங்கிட்டு வந்து உனக்கு கொடுத்தா அது 2 மாதம் ஓடும், நின்றுடும். அடுத்த தேர்தல் வரைக்கும் மிக்சியில் போட்டு நீ மசாலா அரைக்காம மாவு அரைக்காம என்ன பண்ணுவ? அடுத்த தேர்தல் வரைக்கும் காத்திருப்பியா? காத்திருப்பியா? சொல்லு. மிக்சி, கிரைண்டருக்கு அதை பயன்படுத்துவதற்கு தடை இல்லாம மின்சாரம் இருக்க. என்ன நாடு, என்ன ஆட்சின்னு அதை ஜெயித்துக்கிட்டு இருக்க நீ. ஆள் மாறுகிறது 5 ஆண்டுக்கு ஒரு முறை, ஆட்சி மாறுகிறது. ஐயா கருணாநிதி இல்லை என்றால் அம்மா ஜெயலலிதா, திமுக இல்லை என்றால் அதிமுக, ரெட்டலை இல்லை என்றால் உதயசூரியன், உதயசூரியனா ரெட்டலை, ஐயா ஸ்டாலின்னா எடப்பாடி, எடப்பாடி ஐயா இல்லைன்னா ஸ்டாலின். ஆட்சி முறை மாறுகிறதா? அதான் கேள்விங்க. அப்படியே அவங்க வந்தாலும் டாஸ்மார்க் இருக்கும், இவங்க வந்தாலும் டாஸ்மார்க் இருக்கும். அவங்க வந்தாலும் ஊழல் லஞ்சம், இவங்க வந்தாலும் ஊழல் லஞ்சம். அவன் வந்தாலும் கொலை கொல்ல, இவன் வந்தாலும் கொலை, பட்ட பகல வெட்டுவான். சரி, நீ சொல்லு, வீட்டுல இருந்து வெளியில வந்துட்டு திருப்பி உயிரோட வீட்டுக்கு போயிருவேன்னு உறுதி உனக்கு தர முடியுமா? தருவியா நீ? உன் பிள்ளை, நம்ம பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு அல்லது கல்லூரிக்கு போயிட்டு பணிக்கு போயிட்டு திருப்பி பத்திரமா வந்துருங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கா? 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 சொல்லு, இருக்கா? எப்படிப்பட்ட நாட்டில் நீ வாழ்ந்துகிட்டு இருக்க? நிறைந்த போதையே ஒரு பண்பாடு, ஒரு வாழ்க்கை முறை, ஒரு கலாச்சாரமாக மாறி போய்விட்டது நமது நாட்டில். எல்லாவற்றையும் தனியார் மயப்படுத்திய அரசு, கல்வி, அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவையா இருக்கிற நீர், இது 3ம் விற்பனை பண்டமாகிவிட்ட நாடு நாடல்ல, சுடுகாடு என்பதை அன்பு தம்பிதங்கள் அறிவார்ந்த பெற்றோர்கள் புரிந்து கொள்ளணும். ஒரு நாட்டின் வளத்திலேயே ஆகப்பெரிய வளம் அறிவு வளம் தான். செல்வத்திலே சிறந்த செல்வம் கல்வி செல்வம் தான்.
ஒரு நாட்டை ஆளுகிற மன்னனுக்கு கூட அந்த நாட்டில் மட்டும்தான் செல்வாக்கு இருக்கும், மதிப்பு இருக்கும். அந்த நாட்டை தாண்டினால் இருக்காது. ஆனால் கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதைத்தான் அறிவு மூதாட்டி அவை சொல்ற. ஒரு நாட்டை எப்படி கட்டமைப்ப? கல்வியில் இருந்துதான். கல்வியில் இருந்தான் ஒழுக்கம், நன்னெறி, தர்ம சிந்தனை, சமூக மேம்பாடு எல்லாம் கொண்ட ஒரு சமூகமாக கட்டமைக்க முடியும் என்றால் கல்வியிலிருந்து தொடங்கணும். உலகத்தில் ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். உன் வகுப்பறையா இருக்கா, அறிவு கருவறையா இருக்கா, அல்லது வியாபார அறையா இருக்கா? யோசிச்சு பாரு. நல்லா காசு கொடுத்தா நல்ல கல்வி, இல்லைன்னா கட்டணத்தை வெடிக்க விட்டு வீட்டுக்கு போகலாம். அப்போ எப்படி பண்ணுவ நீ? தனியார் முதலாளியால் தரமான கல்வியை கொடுக்க முடியும் என்கிற நிலை இருப்பது எவ்வளவு அவமானம். போய் பாரு, சிங்கப்பூர், மலேசியா போய் பாரு. இந்த தானே இருக்கு, போயிட்டு தானே இருக்க. தனியார் முதலாளிகளும் கல்லூரி, மருத்துவமனை நடத்துகிறார்கள், பள்ளி நடத்துகிறார்கள், அரசும் நடத்துது. ரெண்டும் போட்டியிடுது மக்களுக்கு யார் தரமா கொடுக்கறது. அது வரவேற்கத்தக்கது. அதான் உன் மையம் சொல்றேன். உன் பிள்ளை வென்று வந்தா முதல்ல என்ன பண்ணுவேன்? கையெழுத்து என்ன போடுவாங்கப்பா? கையெழுத்து முதலமைச்சர் கையெழுத்து போடணும், இல்லைன்னா செல்லாது. அது போட்டு அடுத்து என்ன பண்ணுவேன் பாரு. கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, என் அன்பு பெற்றோர்களே, என் உயிரினும் இனிய உடன் பிறந்தார்களே, பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள் என்று கையெழுத்து போடுவேன். போட்டு என்ன பண்ணுவேன்? உலகத்தரம் எதிரா பின்லாந்து, இரண்டாவது யாரா தென்கொரியா, மூணாவது சிங்கப்பூர். இந்த 3 நாட்டையும் முந்திக் கொண்டு கல்வியின் தரத்தை உயர்த்துவேன். இனி பின்லாந்துல இருந்து, சிங்கப்பூர்ல இருந்தும், தென்கொரியால இருந்து ஒருத்தன் பேசணும், உலகத்தின் கல்வித்தரம் எங்கே? தமிழ்நாட்டின் கல்வித்தரம் தான் உலகத்தரம் என்று சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒரு நோக்கம் இருக்கு. தனியார் முதலாளியால் கொடுக்க முடிகிற கல்வியை 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் கொடுக்க முடியாதா? இந்த கேள்வியை என் முன்னால் நிற்பவர்கள் அல்ல, உலகெங்கும் இருக்கிற என் சொந்தங்கள், உங்கள் பிள்ளைகள் முன்வைக்கிற இந்த கருத்தை கேட்கிற என் சொந்தங்கள் சிந்திக்கணும். அப்படின்னு அரசு தோற்று போகுது, கையாளாக அமைகிறது. எதுக்கு இந்த அரசப்போ? பள்ளிக்கூடம் வச்சிருக்க, தரமா வச்சிருக்கிய, பள்ளிக்கூடத்தை சுடுகாடு மாதிரி வச்சிருக்க. ஆனா நீ புதைச்சிருக்க சுடுகாடு எப்படி வச்சிருக்க? நட்சத்திர விடுதி மாதிரி வச்சிருக்க. இப்ப நான் என்ன செய்யறேன்? தலைகளா மாத்தணுங்கிறேன். அதை குட்டியச்சர் ஆக்கிட்டு இதை நட்சத்திர விடுதி மாதிரி ஆக்கணுங்கிறேன். யாரு செய்வான்ற? போய் பாரு. உலகத்தை ஒப்பிடுறியே, இங்க யார் செய்யறான்? செய்தான். இதே டெல்லியில 5 ஆண்டுகளில் அரவிந்த் கெஜ்ரிவால் செஞ்சான். போய் பாரு அவனுடைய கட்டட அமைப்பு, கற்பித்தல் முறை, அங்கேயே நீச்சல் குளம், அங்கேயே விளையாட்டு திடல். உன்னை மாதிரி உப்புமா கிண்டிலாம் போடலவன். காலையில் 5 நாளும் உப்புமா கம்பெனி நாட்டை கொடுத்தீங்கன்னா உப்புமா தான் போடுவான். போய் பாருவேன். உலக தரத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டான் கெஜ்ரிவால். அரவிந்த் கெஜ்ரிவாலால முடியும், மகன் சீமானால முடியாதான்னு சொல்லு. அவன் ஒண்ணும் இல்லை. அது யூனியன் பிரதேசம், சின்ன பகுதி. இவ்வளவு பெரிய நிலமும் மலம் வச்சுட்டு, இவ்வளவு பெரிய கணம் வச்சுட்டு உங்க பிள்ளையால கொடுக்க முடியாத? அருகில் ஒரு பெரியவர் கேரளால பினராயி விஜயன். போய் பாரு. தனியார் பள்ளிகளுக்கு, கல்லூரிகளுக்கு போய்கிட்டு இருந்த மாணவர்களை, 31 விழுக்காடு மாணவர்களை அரசு பள்ளி கல்லூரியின் பக்கம் திருப்பிட்டான். ஏன்? தரத்தை உயர்த்திட்டான். நீ ஏன் உயர்த்த மாட்ட? ஏன் உயர்த்த மாட்ட சொல்லு. தனியார் பள்ளி, கல்லூரி, மருத்துவமனையில் வைத்திருப்பதே இவர்கள் தான். அப்ப அரசு பள்ளி கல்லூரியின் தரத்தை உயர்த்திட்டா அங்க வர்ற வியாபாரம் குறைந்து விடும். அவன் லாப தேவைக்காக மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவையை மீறுகிறான், மறுக்கிறான். அரசு மருத்துவமனை இருக்கு, அரசை நடத்துற எவனாவது உயர்ல படுக்கிறானா கேளு. எனக்கு தெரிஞ்ச அரசு மருத்துவமனையில் படுத்தது 2 பேர். ஒன்னு எங்க ஐயா தாப்பாண்டி, இன்னொன்னு எங்க ஐயா நல்லகன். அவன் 2 பேரும் கம்யூனிஸ்ட்வாதிகளா இருந்ததுனால எளிய பிள்ளைனாலும் படுத்தான். அதுக்கு முன்னாடி ஐயா கக்கன் போன்றவர்கள், இந்த முன்னோர்கள் வேற. ஐயா எம்ஜிஆர் உடன் இல்லைல்ல, அப்பளோல படுத்தாங்க. ஐயா கருணாநிதி அவர்களுக்கு முடியல, எம்ஜி ராமச்சந்திரன். அதுக்கப்புறம் அம்மா ஜெயலலிதாவுக்கு முடியல, அப்பலோ. ஐயா கருணாநிதி அவர்களுக்கு முடியல, காவிரி. தம்பி செந்தில் பாலாஜிக்கு முடியல, தாத்தா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பேர்ல இருக்கு. அரசு மருத்துவமனையில வச்சாங்க 2 நாள், 2 days ஒன்லி ஷிஃப்ட். உடனே இங்க காவிரிக்கு ஏன் தரம் இல்லை? யாருக்கு? அரசு நடத்துறவனுக்கே தெரியுது தரம் இல்லைன்னு. அப்போ எப்படிப்பட்ட அரசு? மறுபடியும் யாருக்கு போட போற? இந்த தரங்கட்ட கொடுத்து போட்டு ஆட்சியை கொடுத்து, ஓ நெஞ்சரியில்லை, ஓ நெஞ்சரியில புலம்பிக் கொண்டிருப்பார்.
ஒன்னாலதான் நாடு நாசமா போகுது. இது புலம்பிக் கொண்டிருக்கிற நேரம் இல்லை, காலம் இல்லை. இழந்து விட்ட உரிமைகளை பிச்சை கட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். அதற்குத்தான் உங்கள் பிள்ளைகள் வீதியில் நின்று போராடி கொண்டிருக்கிறோம். ஓராண்டு 2 ஆண்டு இல்லை, 15 ஆண்டுகளாக 10 ஆண்டுகளாக இந்த தேர்தல் அரசியல். உலக வரலாற்றிலே என் உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, உலக வரலாற்றிலே ஒரு அரசியல் இயக்கம் இவ்வளவு தோல்வியை சந்தித்த பிறகும் மறுபடி களத்திலே உற்சாகமாக பாய்கிற ஒரு பேரியக்கம் உலக வரலாற்றிலே கிடையாது. இந்திய துணைக்கண்டத்திலும் கிடையாது, உலகத்திலும் கிடையாது. என்ன, முதல் தேர்தலில் 4.5 லட்சம் அந்த வாக்கை வாங்கின ஒரு கட்சி கரைஞ்சு காணாம போயிருக்கும், இல்லை ஏதாவது ஒரு கூட்டணி கட்சியோட கூட்டணி வச்சு போயிருக்கும். இந்த முட்டிக்கால் படுத்திருந்த 3 சீட்டு 4 சீட்டு நாங்கள் கேட்டிருக்கோம், எங்களுக்கு கூட ஒரு சீட்டு போட்டு கொடுக்க வேண்டும், எங்களுக்கு கேட்கிற தொகுதியை கொடுக்க வேண்டும், இப்படி தெரியுது போயிருக்கும். போகல, அதே உறுதியோட திருப்பி 2019 18 லட்சம் வாக்கு, 4 லட்சம் இங்க இருக்கு, 18 லட்சம் இந்தியாவை யார் ஆகிறதுல நாங்க போட்டியாளர்களே இல்லை. அதுல வாக்கு எப்படி ஒவ்வொரு தேர்தலுக்கு ஒரு சின்னத்தை கொடுப்பாங்க, எங்களுக்கு வாக்குக்கு காசு கொடுக்கல. நானும் முதலமைச்சர் மகனும் அமைச்சரின் வாரிசும் இல்லை, கொளுத்த பணத்தை வச்சுக்கிட்டு அதை பாதுகாக்கிறதுக்கு கட்சி ஆரம்பிச்சது இல்லை, சாதி சொல்லல, மதம் சொல்லல, புரியுதா? என் நம்பிக்கை எந்த பின்புலமும் இல்லை. அது என்ன இருக்கு? கல்வி, அறிவு, வேற என்ன இருக்கு? தன்னலமற்ற என் மண்ணுக்கு மக்களுக்குமாக உண்மை நேர்மையாக உழைக்க வேண்டும் என்ற மனம், ஒரு துடிப்பு, எதுக்கெடுத்தாலும் கையேந்துகிற அந்த இழிநிலையில் இல்லாது என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற தவிப்பு, துடிப்பு, நோக்கம், கனவு. அதான் உங்க பிள்ளைகள்கிட்ட இருக்கிற முதலீடு. நான் காசை முன்னிறுத்தவில்லை, ஆக சிறந்த கருத்தை முன்வைக்கிறோம். கோடிகளை கொட்டவில்லை தேர்தல் களத்திலே, உயர்ந்த சிறந்த புனிதமான கொள்கையை முன்வைக்கிறோம். எப்படி? அடுத்தது 21வது தேர்தல் அதுலயும் தோற்றம். என்னை தவிர யாரும் கட்டுத்தொகை வாங்கல. ஆனா 30 லட்சம் வாக்கு திமுக அதிமுகவுக்கு அடுத்து 3வது பெரிய கட்சியாக என் மக்கள் வாக்கை செலுத்தி வளர்த்தார்கள். வாக்கு காசு வாங்கல. நீ சாதி சொன்ன, மதம் சொன்ன, சாராயம் கொடுத்த, சாப்பாடு கொடுத்த, பணம் கொடுத்த, தூக்கி வீசிட்டு போட்டான் 30 லட்சமான தமிழ் மக்கள். நல்ல அரசியல் வர வேண்டும், நல்ல ஆட்சி மலர வேண்டும் என்று நினைத்த எனது சொந்தங்கள் திருப்பி 24 என்னுடைய சின்னத்தை எடுத்துட்டு புது சின்னம் அந்த மாதிரி ஒளி வாங்கி ஒரு மைக்கு தேர்தலுக்கு முதல் வாரத்தில் கொடுத்தாங்க. எங்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுன்னு தெரியல. ஊடகங்கள் எங்களுக்கு ஆதரவும் இல்லை, அது கொண்டு போய் சேர்க்க பொருளாதாரமும் இல்லை. கத்தி கொண்டு போய் சேர்த்தான். இந்தியாவை ஆடுறதில்லை, நான் வேட்பாளரும் இல்லை, பிரதம வேட்பாளரும் இல்லை, எங்களை யாரும் தெரிந்த வேட்பாளர்களும் இல்லை. 36 லட்சம் மக்கள் தேடி வாக்கை செலுத்தி 3வது 4வது வெற்றியில் இந்த மைக் செலுத்த எங்க இருக்கு சீமாஞ்சின்னு மைக், இந்த மாதிரி ஒரு மைக் எனக்கு கொடுத்தான்.